வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ். ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனல்ஸில் வேதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி மேபி செம்ம ஃபாஸ்ட்டாக பொருளில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ். ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் பார்க்க போகிறோம். ஓகே, வி போர்ட் மாஸ். இந்த போர்ட் மாஸ் ரூலில் பீனா என்ன அப்படின்னா விண்குலம், தட் இஸ் பார். இப்போ ஒரு நம்பருக்கு மேலே பார் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்கணும். மற்றபடி வேறு எது இருந்தாலும் நம்ம சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு பார். நெக்ஸ்ட்டு பி ஃபார் ப்ராக்கெட். அது வந்து கேர்லி ப்ராக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கலாம், இல்லை கர்வ் ப்ராக்கெட். எந்த ப்ராக்கெட் வேணால் போட்டுப்பாங்க. ஸோ ப்ராக்கெட் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு பாரு, நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட். அதாவது விண்குலம், விண்குலம் அடுத்து ப்ராக்கெட், அடுத்து வந்து ஓ ஆஃப். ஓ மீன்ஸ் ஆஃப். ஓகே, ஆஃப்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை தான் நெக்ஸ்ட்டு செய்யணும். ஓகே, இது போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. அடுத்து டி வந்து டிவிஷன். டி ஃபார் டிவிஷன். அது ஆஃப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிவிஷன், டிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் மல்டிஃபிகேஷன், மல்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஏ ஃபார் அடிஷன், அடிஷன் முடிச்சதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். ஓகேயா? ஓகே, தான் நம்மளுடைய ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் படி தான் செய்யதான் ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக வரும். நம்ம இதை மாற்றி செஞ்சோன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வராது, ராங்காக வரும். ஓகேயா? ஸோ இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சம் போடுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் எது பார்க்கணும், நம்மளுடைய இது என்னது, வி போர்ட் மாஸ். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு விண்குலம் எங்கே இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது செய்யணும். ஸோ 3 - 1 1 அது போதும். நெக்ஸ்ட்டு அடுத்தது ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட் இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 8. ஓகேயா? அப்போ 8 - 1 இந்த ப்ராக்கெட் இருக்குது. ஓகேயா? ஸோ இது ஃபுல்லாக போலாக கேர்ள் ப்ராக்கெட்டில் இருக்குது. அது தேவையில்லை. அடுத்து -9 அடுத்து இது கேர்ள் ப்ராக்கெட்டில். நெக்ஸ்ட்டு +5. ஓகே, இப்போ 8 - 1 என்னது? ஸோ இந்த ப்ராக்கெட் செய்யணுமா? இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு 7. அடுத்து 9 - 7 கேர்ள் ப்ராக்கெட். அது செஞ்சோன்னா 9 - 7 வந்து 2. ஸோ 5 + 2 7 தான் இதோட ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். இப்போ வந்து ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய இது வந்து விண்குலம். விண்குலம் எங்களுக்கு இந்த இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம மேலே பார் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் செய்யணும். ஓகே, அப்போ நம்ம 6 × 3 18. ஓகே, அது செஞ்சுட்டோம். மைனஸ் அடுத்து என்ன இருக்குது? இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டில் இப்போ 2 இது இருக்குது நம்மளுக்கு. -1 இருக்குது, டிவைட். ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? ஃபஸ்ட்டு டிவிஷன் தான், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். ஸோ அப்போ டிவிஷனை ஃபஸ்ட்டு பண்ணிடணும். ஸோ -10/5 2. ஓகே, இது ஃபினிஷ் பண்ணியாச்சு, இது ஃபினிஷ் பண்ணியாச்சு, இது ஃபினிஷ் பண்ணி, இது இப்போ டோட்டலாக இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுமா? ஸோ 2 ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் நம்மளுக்கு என்னது? 16. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு, 16 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 8 × 2. அப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, ஹோல் ப்ராக்கெட். அப்போ 8 × 2 என்னது? ஒரு 16 ப்ளஸ் இங்கே நடுவில் இருக்குது ஒரு ப்ளஸ். இந்த ப்ராக்கெட் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதை ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன? 32. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சு. பேலன்ஸ் இருக்குது +20. அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ 52. ஆன்சர் என்னது? C 52. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமோ அதுபடி செஞ்சால் தான் ஆன்சர் ரைட் ஆகும். இன்கேஸ் நம்ம இப்போ நம்ம இந்த பாரை நம்ம பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்னு பார்ப்போமா? அப்போ ப்ராக்கெட்டில் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுடுவோம். அப்படி மாற்றி செஞ்சோன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. ஓகே, போர்ட் மாஸ் ரூலில் போர்ட் மாஸ் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சாலும் ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு சம். ஸோ இப்போ இங்கே நமக்கு பார் இல்லை, அதாவது விண்குலம் இல்லை. ஓகே, அடுத்தது செட்டப் பண்ணது. அடுத்தது வந்து ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் போடலாம். இந்த ப்ராக்கெட்குள்ளே ஒரு மைனஸும் ஒரு டிவைடும் இருக்குது. ஸோ அது ரெண்டில் எது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும்? சப்ட்ராக்ஷனா டிவிஷனா? ஸோ டிவிஷன். ஸோ அப்போ அதனால 6 -
9 divided by 3 வந்து 3. 9 divided by 3 3. ஸோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேயா, இந்த ப்ராக்கெட் முடிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராக்கெட் என்ன இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ள என்னென்ன இருக்குது, டிவைட் இருக்குது. இங்கே ஒரு டிவைட் இருக்குது, இங்கே ஒரு டிவைட் இருக்குது. ஸோ அப்படி டிவைடில் இருக்கிறது என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ 6 minus 3 எனக்கு என்னது 3யா. ஸோ 3 எழுதும். 3 minus 60 divided by 3. ஸோ இதுதான் இந்த கேர்ள் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணால் இப்போ இந்த மாதிரி டிவைடில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் இப்படி எழுதிக்கணும். ஸோ அப்போ 60 divided by 3னா 6 into 1 by 3 minus 3 into 1 by 3. ஸோ டிவைடில் உள்ளதை நம்ம மல்டிப்ளேயில் ரெசிப்ரோக்கல் பண்ணி நம்ம எழுதிட்டோம். ஓகே, அது மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ நம்ம இதில் இப்போ எதை ஃபஸ்ட் செய்யணும், மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருக்குது. நமக்கு எது ஃபஸ்ட் செய்யணும், மல்டிப்ளிகேஷன். அப்போ ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ணணும். 20 மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன், இது எதுனா செய்யலாம். அடுத்து இதை டிவைட் பண்ணால் 1. ஸோ அப்போ 20 into 1 வந்து 20 மைனஸ் இங்கே 3 1 டைம் இங்கே ஒரு 1 இருக்குது. ஓகே, அந்த கேர்ள் ப்ராக்கெட்டில் இப்போ இதாக இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் 38 இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ நம்ம இந்த கேர்ள் ப்ராக்கெட் இன்னும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து இதை இந்த ப்ராக்கெட்டுக்கு போகும். அப்போ 38 மைனஸ் இதை பண்ணினது 19. ஸோ இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் இப்போ இப்படி இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இது 20 கொண்டு வந்துடுவேன். 20 கொண்டு வந்துட்டா இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம ப்ளஸ் பண்ணி தான் 20 வருது. அப்போ அதுக்கு இதில் ஒன்று ப்ளஸ் பண்ணிப்பேன், இதுலேயும் ஒன்று ப்ளஸ் பண்ணிப்பேன், இதுலேயும் ஒன்று ப்ளஸ் பண்ணால் எந்த சேஞ்சும் இருக்காது, சேம் தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை 39 கன்சிடர் பண்ணிப்பேன். 39 minus 20னா எனக்கு என்ன கிடைக்கும், 10. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இதாவது இந்த ரவுண்ட் பண்ணுறதுக்காண்டி இதில் நான் ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 20 வந்துடும். அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணால் இங்கேயும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ எந்த சேஞ்சும் இருக்காது. அப்போ இது 39 ஆகிடும். 39 minus 20 அப்படின்னா உங்களுக்கு என்னது 10. ஸோ ஓகே, 39 minus 20ங்கும் போது 19 ஆகிடும். சாரி 19. ஓகே, அப்போ 19 தான் இங்கே நமக்கு கிடைக்கிது. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, நமக்கு மைனஸ் 45 மட்டும் இருக்குது. ஓகே, 45. அப்போ 45 minus 19 அப்படின்னா நான் அகைன் என்ன பண்ணுவேன், இப்போ 19 வந்திருக்கா, நான் இதில் வந்து ஒன்று ப்ளஸ் பண்ணினா அப்போ இதுலேயும் நான் ஒன்று ப்ளஸ் பண்ணோம். அப்போ இதில் சேஞ்ச் இருக்காது. இப்போ இது 46 ஆகிடும். அப்போ அது எப்படி எழுதிப்பேன், 46 minus 20 எழுதிப்பேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 26. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இது உங்களுடைய ஒர்க் புட்ஸ். ஓகேயா, ஸோ இந்த ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. சேனலை ட்ரிக்ஸ் இன் மேத்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.